கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 27 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஆனந்த் சொத்தை பிரித்து கேட்டதால் அபிராமி ரொம்பவே மனசடைஞ்சு போய் நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அருணாச்சலம் எப்படியோ அவங்கள எல்லா பிரச்சனையும் கார்த்தி பார்த்துக்குவான், நீ கார்த்தி மேலே மட்டும் நம்பிக்கவே அப்படின்னு சமாதானம் பண்ணி அபிராமியை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அபிராமியை காணோன்னு சொல்லி தேடுறாங்க அருணாச்சலம். அதுக்கப்புறம் கார்த்தி தீபா கிட்ட அபிராமியை காணோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. சரி, ஒரு வேளை கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அருண் கார்த்தி 2 பேரும் சேர்ந்து கோவிலில் போய் தேடுறாங்க. இங்கே பார்த்தா ஆனந்த் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அருண் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுமே, என்ன கார்த்தி, அம்மாவை நீ ஏன் எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இப்போ நீ தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, சொத்தை பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், அண்ணா விளையாடாதண்ணா, இந்த விஷயத்தில் போய் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. இன்னொரு பக்கம் ட்ராக்ல அடிப்பட்டவங்களை பார்த்தா அங்கே சுற்றி நின்றுட்டுருக்கிறவங்க இவங்கள பார்த்தா அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் அபிராமி அம்மா மாதிரியே இருக்கே, அவங்க போத்திருந்த ஷால்வை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்களும் அந்த ஷால்வையை எடுத்துக்கிட்டு நேராக கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி எல்லாரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அபிராமியை காணோன்னு கார்த்தியை கூப்பிட்டு, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சால்வையை காட்டி, இது உங்கள் அம்மா தான் சார், இந்த சால்வையை போத்திருந்தவங்க ட்ராக்ல இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலத்துக்கிட்டே இந்த ஷால்வையை காட்ட, இது அபிராமியோடது தான், அபிராமி தான் இந்த ஷால்வையை போத்திருப்பா அப்படின்னு சொல்ல, சார் இதை வச்சுருந்தவங்க தான் ட்ராக்ல அடிபட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்ல, அதை கேட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போய் அருணாச்சலம் அழுதுட்ருக்காங்க. நாச்சியா போயிட்டியா அப்படின்னு சொல்லி அருண், ஆனந்த், தீபா எல்லாரும் சேர்ந்து அருணாச்சலத்தை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது எங்கள் அம்மாவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போலீஸ்காரங்க கூட கிளம்புறாங்க. அதோட ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.